Hi students, good morning. JNM Education யூடியூப் சேனல் மூலமா உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் லீவுக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம் லாங் லீவுக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க. ஒரு சில பேருக்கு அது ஹாப்பியாக இருக்கலாம், மறுபடியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீட் பண்ணுறோம் அப்படின்னு ஹாப்பியாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வருத்தமாக இருக்கலாம், ஸோ ரொம்ப நாள் லீவு மறுபடியும் லீவை என்ஜாய் பண்ண முடியலை அப்படின்னு இருக்கலாம். ஸோ நம்ம இந்த ஒரு ஸ்டேஜு படிக்கிறதுக்கான ஒரு ஸ்டேஜ். அதனால் லீவு டயத்தையும் முழு மனசாக என்ஜாய் பண்ணணும். அதே போல் ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதையும் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அதில் உள்ள எஜுகேஷனில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நான் ஒரு ஜூன் 15 கிளாஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டெமோ கிளாஸாக எடுக்கிறவங்களும் எடுத்துக்கலாம், இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அடுத்தடுத்தது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த ஆன்லைன் ஃபிசிக்ஸ் டியூஷனில். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா 12th ஃபஸ்ட் யூனிட்குரிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் இந்த யூனிட்குரிய இன்ட்ரோடக்ஷன். ஸோ பொதுவாக இன்ட்ரோடக்ஷனில் நம்ம ஒரு பாயிண்ட்டை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூனிட்டில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, என்ன கான்செப்டை சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்மளுக்கு கிடைக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு அது தெரியாது. அதாவது ஒரு யூனிட் ஆரம்பிக்கும் போது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. நம்ம அதை போக போக என்னென்ன கொடுக்குறாங்களோ நம்ம அடுத்தடுத்து நம்ம படிப்போம். ஆனால் எண்ட் ஆஃப் த யூனிட்டில் பார்த்தோம்னா தெளிவாக இருக்கணும். அப்போ இந்த யூனிட்டில் என்னென்ன டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். இந்த யூனிட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பேசிக் டேர்ம்ஸ் ஒவ்வொரு இதுக்குமே. இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸ் டேர்ம்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ஜ், மாஸ், டென்சிட்டி இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக். இதெல்லாம் நீங்கள் பின்னாடி நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் தான் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், மற்ற பயாலஜியாக இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க பார்க்கணும். ஓகேவா? இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா லாஸ். இந்த லாஸ் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த யூனிட்டில் என்ன லாஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், அந்த பேசிக் டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். செகண்டு லாஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? மூணாவது பார்ட்டுங்கிறது தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அதில் என்னென்ன பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஓகே. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு யூனிட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக யூஸ் பண்ணக்கூடியது 2 லாஸ் அப்படிங்கிறதா இருக்கும். ஒன்று கூலும்ஸ் லா, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா காஸ் லா. இந்த 2 லாஸ் அப்படிங்கிறதா இங்கே மெயினானது. இந்த கூலும்ஸ் லாஸ் நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா சார்ஜ் கான்செப்ட் நம்ம தெரிஞ்சிட்டோம். அதுக்கு அடுத்தது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு இருக்கும். ஓகே. அப்போ மெயினாக இந்த லாஸ். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு யூனிட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 2 லாஸ்ங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ லாஸ் அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கோம், இதோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கோம். அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட்க்குரியது ஒரு சில இடத்துல ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லலாம், ஒரு சில லாஸில் வந்துட்டு அதுக்குரிய ஃபார்முலாஸும் நம்ம சொல்லலாம். ஓகேவா? அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன, ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது எப்பயுமே லாஸில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் வீடியோஸை மட்டும் நீங்கள் பார்க்குறதோட விட்டுறக்கூடாது. அது உண்மையான லேர்னிங் கிடையாது. நீங்கள் நம்மளோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ஒரு மொபைலில் நம்மளோட சேனலில் கிளாஸ் வருது அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிடுவீங்க. அதோடு சேர்த்து ஸ்கூல் புக்கு என்ன டெக்ஸ்ட் புக் இருக்கோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். அதோடு சேர்த்து நோட்டு, நம்ம ஃபிசிக்ஸ்க்குன்ட்டு ஒரு நோட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா என்ன ஒரு பேசிக்னா ஒரு கேட்டகரி சொல்லுவேன், சூப்பரான ஒரு ஐடியாஸ்லாம் நான் சொல்லுவேன். என்னென்னா நம்ம லாஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லாஸ்லாம் ஒவ்வொரு ஆர்டராக நம்ம நோட் பண்ணிட்டு வரலாம் ஒரு பார்ட்டாக. இப்போ நம்ம நோட்டவே வந்துட்டு ஒரு 2 பார்ட்டாக பிரிக்கிறதாலும் பிரிச்சுக்கலாம். அதாவது 2 நோட்டு வச்சுக்கணும். ஒரு நோட்டு வந்துன்னா அந்த லாஸு, டேர்ம்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, அது நம்ம பார்த்துக்கலாம். முக்கியமான யூனிட்டு, வேல்யூஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்களா அது தனியாக நம்ம நோட் பண்ணிகிட்டே வரலாம். அதெல்லாம் வந்துட்டு லாஸ்ட் நேரங்களில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்னொரு நோட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிவேஷன். ஸோ டெரிவேஷனுக்கு உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் நம்ம பார்க்குறோம் அதுக்குரிய டெரிவேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இல்லை ஒரே நோட்டில் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறதாலும் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ லாஸ்லாம் 1 by 1 யூனிட் 1ல் என்ன லாஸ் பார்க்குறோம், அந்த லாஸ், அதோட ஸ்டேட்மெண்ட் என்ன, அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோம். அதுக்கு அடுத்தது டெரிவேஷன் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது 1. இப்போ மூணாவது பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பர்டிகுலர் இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் மொத்தம் ஒரு 8 பார்ட்டாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது, டாபிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் பார்ட் என்னென்ன பார்ட்லாம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்ட்னு பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ். இப்போ நம்ம சார்ஜ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம்.
இந்த சார்ஜ்னா என்ன, அது கூலும்ஸ் லான்னு சொல்கிறோம்ல, ஸோ கூலும்ஸ் லா என்ன, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் என்ன அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. அதே செகண்ட் பார்ட்னு எடுத்துட்டோம்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோமா, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டில் 2 கேட்டகரியில் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருப்பாங்க. 2 கேட்டகரி என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ எங்கே நம்ம கண்டுபிடிப்போம்னா பாயிண்ட் சார்ஜில். இதெல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஓவரில் தெரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் சார்ஜில் இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ எலக்ட்ரிக் டைபோலில் என்ன, எலக்ட்ரிக் டைபோலில் என்ன அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் சார்ஜும் எலக்ட்ரிக் டைபோல் இந்த 2 கேட்டகரியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிற கண்டுபிடிப்பாங்க. இதே சேம் ஆர்டர் தான் அடுத்தடுத்தது வரும். ஓகே, சொல்கிறேன். இன்னும் ஒரு பார்ட் இருக்குது, இல்லை நான் சொல்கிறேன். அடுத்தது 3வது பார்ட்டில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோம்னா எலக்ட்ரிக் பொட்டன்சியல். எலக்ட்ரிக் பொட்டன்சியல், எலக்ட்ரிக் பொட்டன்சியல். இந்த எலக்ட்ரிக் பொட்டன்சியலுமே பாயிண்ட் சார்ஜில் அதோட வேல்யூ என்ன, எலக்ட்ரிக் டைபோலில் அதோட வேல்யூ என்ன, புரியுதுங்களா? நான் இதை சொன்னதே அப்படியே செட்டாக வரும். எலக்ட்ரிக் பொட்டன்சியல் பாயிண்ட் சார்ஜில் என்ன, எலக்ட்ரிக் டைபோலில் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து 4வது பார்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 4வது பார்ட்டு எலக்ட்ரிக் பொட்டன்சியல் எனர்ஜி. எலக்ட்ரிக் பொட்டன்சியல் எனர்ஜி, எலக்ட்ரிக் பொட்டன்சியல் எனர்ஜி. இதே வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த 2 இதிலே புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம், இதில் பாயிண்ட் சார்ஜில் கண்டுபிடிக்கிறோம், எலக்ட்ரிக் டைபோல்லையும் கண்டுபிடிக்கிறோம். அதே போல் எலக்ட்ரிக் பொட்டன்சியலும் பாயிண்ட் சார்ஜ்லையும் கண்டுபிடிக்கிறோம், எலக்ட்ரிக் டைபோல்லையும் கண்டுபிடிக்கிறோம். அதே போல் எலக்ட்ரிக் பொட்டன்சியல் எனர்ஜியும் இதில் கண்டுபிடிப்போம். பாயிண்ட் சார்ஜில் அதோட வேல்யூ என்ன, எலக்ட்ரிக் டைபோல்லையும் அதோட வேல்யூ என்ன, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கோ. அப்போ அப்படியே அந்த ஜோடியாக 2 வேல்யூஸ் தெரிஞ்சுக்கோம். இப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா, ஃபைனலாக அதோட ரிசல்ட் என்ன வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டே வர்றது உங்களுக்கு நல்லது. ஏன்னா லாஸ்ட் நேரங்களில் நீங்கள் அந்த பர்டிகுலர் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்ததாகவே நீங்கள் நிறையா நேரங்களில் குயிக்காக ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், ப்ராப்ளம்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ஓகேவா? ரைட். இப்போ 4வது பார்ட் என்ன சொல்லியிருந்தேன், எலக்ட்ரிக் பொட்டன்சியல் எனர்ஜி அப்படிங்கிறது. 5வது பார்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். நம்ம காஸ் லான்னு சொல்லியிருந்தோமா, 2 லாஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா, இந்த காஸ் லா என்ன, அந்த காஸ் லாவோட அப்ளிகேஷன். ஓகே, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லா. இதில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போது எலக்ட்ரிக் அப்படிங்கிற கான்செப்ட் தெரியும். நீங்கள் ஃபஸ்ட் யூனிட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா, அதாவது எலக்ட்ரிக் அப்படிங்கிற கான்செப்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிற கான்செப்டில் நல்லா கிளியராக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா 3வது யூனிட் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணதை அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க, இதே கான்செப்டில் தான். ஓகேவா? ஸோ அப்போ அதே போல் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கோங்க. இந்த காஸ் லாவோட அப்ளிகேஷனை 4 அப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு 5 மார்க்கில் வரும், 3 மார்க்கும் 5 மார்க்கும் மாற்றி வந்துட்டே இருக்கும். இப்போ காஸ் லாவோட அப்ளிகேஷன் 4 கேட்டகரியில் இருக்கும். எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகுது அப்படின்னா, இன்ஃபினிட்டி லாங் சார்ஜ் ஒயர். ஓகே, இன்ஃபினிட்டி லாங் சார்ஜ் ஒயர். 2வது பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபைனைட் பிளெயின் ஷீட்டில் காஸ் லாவோட அப்ளிகேஷன் என்ன, அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ. அதே இது 3வது பார்த்தோம் அப்படின்னா 2 parallel சார்ஜ்டு பிளெயின் ஷீட், இதில் இதோட காஸோட அப்ளிகேஷன் என்ன. 4வது எலக்ட்ரிக் ஸ்பெரிக்கல் செல். ஓகேவா? இந்த ஸ்பெரிக்கல் செல்லில் காஸ் லாவோட அப்ளிகேஷன் என்ன, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. எல்லா பப்ளிக் எக்ஸாம்ஸ்லையும் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது 5வது பார்ட்டு. 6வது பார்ட்டில் என்ன தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா, கண்டக்டர்ஸ் அண்ட் டயஎலக்ட்ரிக்ஸ். ஸோ இன்சுலேட்டர் நம்ம சொல்கிறோமா, ஸோ அதுதான் டயஎலக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போது 6th பார்ட்டில் இந்த கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் ஓகேங்க. இப்போ நம்ம டெரிவேஷன் பார்ட்லாம் நான் பார்க்குற நேரங்களில் கிளியராகவே நான் நோட் பண்ணுறேன். ஒரு வேளை ஹேண்ட் ரைட்டிங் புரியல அப்படின்னா இன்னும் கிளியராக நான் நோட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஓகேவா? ரைட். 6th பார்ட்டில் தெரிஞ்சுக்கும். 7th பார்ட்டில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா, 7th பார்ட்டில் கப்பாசிட்டர்ஸ். இந்த கப்பாசிட்டர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த கப்பாசிட்டர்ஸோட கப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன, ஏன்னா கப்பாசிட்டர் அப்படிங்கிறது ஒரு காம்பனண்ட் அப்படின்னு சொல்லலாம். கப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த காம்பனண்ட்டோட அதோட வேல்யூ, எவ்வளோ கப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வேல்யூ.
ஓகேவா? அதே போல் இதோட எனர்ஜி என்ன, கெப்பாசிட்டர்ஸோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோம். அடுத்து கெப்பாசிட்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகுது, அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு நோட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இதோட எஃபெக்ட் என்ன, அந்த கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் வந்துட்டு எப்படி இருக்கும், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதில் முக்கியமானது ஒரு பார்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கெப்பாசிட்டர்ஸ் கனெக்டட் இன் சீரிஸ் அண்டு பேரலல். சீரிஸ் அண்ட் பேரலல் இதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஏன்னா அந்த சீரிஸ் அண்டு பேரலல் அப்படிங்கிற கான்செப்ட்டு கெப்பாசிட்டன்ஸுக்கு மட்டும் இல்லை, அதாவது கெப்பாசிட்டருக்கு மட்டும் இல்லை, ரெசிஸ்டருக்கும் வரும். அப்போது நீங்கள் அடுத்த யூனிட்டில் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ அந்த சீரிஸ் பேரலல் அப்படிங்கிற கான்செப்டில் நீங்கள் ஒரு 3 செட்டு நீங்கள் பார்ப்பீங்க. செல்லும் அதே போல் கனெக்டட் இன் சீரிஸ் பேரலல் அப்படின்னு இருக்கும். இங்கேயும் அதே போல் என்ன பண்ணுறோம், கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறோமா, கெப்பாசிட்டர்ஸ் கனெக்டட் இன் சீரிஸ் பேரலல்னு பார்ப்போம். அடுத்த யூனிட்டில் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரிஸ் பேரலல் அதோட வேல்யூஸ்லாம் என்ன வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். எல்லாம் 5 மார்க்கில் வரும். ஓகேவா? ரைட். அடுத்து 8th பார்ட், லாஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்ப்போம். இங்கே என்ன அப்ளிகேஷன், ஃபஸ்ட் நம்ம காஸ்லோட அப்ளிகேஷன் பார்த்தோம்னா ஜஸ்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதே இது இங்கே அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இப்போ நம்ம நேச்சர் இப்போ லைட்னிங் கான்செப்டில் பார்க்கலாம். லைட்னிங் அரஸ்டர் அப்படின்னு பார்க்குறோம்ல, லைட்னிங் அரஸ்டர் சொல்லலாம், அல்லது லைட்னிங் கண்டக்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். அதே போல் கொரோனா டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க. ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட் அப்படிங்கிறத தான் கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கார்னரில் ஏதாவது ஒரு அயன் ராடு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதோட கார்னரில் அதோட சார்ஜ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு வந்து இந்த கொரோனா டிஸ்சார்ஜ் நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்கும்போது ரொம்ப கிளியராகவே நம்ம பார்த்துடலாம். அப்போ என்ன பண்ணால் இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்ட், அந்த சார்ஜ் கான்செப்டில் அப்ளிகேஷன் ஓரியன்டாக பார்ப்போம். இதிலே ரொம்ப முக்கியமானது லாஸ்ட் டாப்பிக்காக என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, இதே அந்த அப்ளிகேஷன் பார்ட்டில் வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் இது 8th பார்ட்டில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த 8 பார்ட்டில் தான் நீங்கள் ஒவ்வொரு டேர்ம்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெரிவேஷன் பார்ட் எங்கெங்கே வருதோ அதை தனியாக இண்டிவிஜுவலாக நீங்கள் அந்த ஹெட்டிங் போட்டு அழகாக டெரிவேஷன் 1 by 1 நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதை நீங்கள் ப்ராப்பராக நோட்டில் காப்பி பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவை நேரத்தில் ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நம்மளோட சேனல்லையும் நம்ம வீடியோஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நல்லா ரெகுலராக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் தெரியும். அப்போது அடுத்து எப்பப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது எது கொஸ்டின் ஏரியா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின் ஏரியா நம்ம பிரிச்சுக்கணும். ஸோ என்ன மாதிரி டாபிக்ஸ் இருக்குது, அதில் என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, என்ன மாதிரி டெரிவேஷன் பார்ட் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் அப்படியே 1 by 1 நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ நான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொன்னேன்னா, எலக்ட்ரிக் டைபோல் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லியிருந்தேன்ல, எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம எதுலையும் கண்டுபிடிப்போம், எலக்ட்ரிக் டைபோலில் கண்டுபிடிப்போம் அப்படி சொல்லியிருந்தேன். இதில் 3 ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூஸ் இருக்குது. என்னென்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, டார்க் வேல்யூ கண்டுபிடிப்போம். எலக்ட்ரிக் டைபோலில் அதோட டார்க் வேல்யூ கண்டுபிடிப்போம். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஓகே, ஒரு சில நேரங்களில் அது 5 மார்க் தான் கேட்கலாம், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் டைபோல்லே எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிப்போம். ஆனால் என்ன அப்படின்னா 2 கேட்டகரி. ஃபஸ்ட்டு ஒன் ஆக்சியல் லைன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆக்சியல் லைன். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குட்டோரியல் லைன். ஓகேவா? ஈக்குட்டோரியல் லைன். இந்த 2 பார்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெரிவேஷன். ஓகேவா? அப்போ நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி டேர்ம்ஸ்லாம் இங்கே சொல்ல வருவாங்க அப்படிங்கிறத அந்த ஒரு பாக்ஸ்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேயே அடுத்து என்ன லாஸ் இங்கே வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்ன கேட்டகரி, என்னென்ன பார்ட் இங்கே இருக்குது. அடுத்த ஒரு பார்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டேரெக்டாக நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ். இந்த டாபிக் நடத்தும் போது உங்களுக்கு கிளியராக ஒரு கிளாஸ் எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணுங்கிறது ரொம்ப கிளியராக புரியும். தொடர்ந்து அடுத்தடுத்தது ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸு இப்போ அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்ன விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், எப்படிலாம் கிளாஸஸ் போகும் அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.